நேற்றைய தினம் தமிழர் பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்த சம்பவம் அல்லது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த சம்பவம் அல்லது போனால் இதனை பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்று கூட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட ஒரு காணொலி அதிகமாக அனைவராலுமே பகிரப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட இந்த விடயம் பற்றி பெரிதாக யூடியூப் தளங்களில் செய்திகளாக காண கிடைக்கவில்லை. ஆகவே ஒரு பெண்ணாக அதனை பற்றி பேசலாம் என்று எண்ணி இருந்தேன். அதனால் தான் இந்த ஒரு விடயத்தினை இன்றைய தினம் நான் பேச இருக்கின்றேன். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்பது, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய வருகை தொடர்பான மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், குறிப்பிட்ட அந்த சம்பவம், அதாவது தமிழர் பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனால் ஒட்டுசிட்டான் பகுதியில் சின்ன சாலம்பன் எனப்படக்கூடிய பகுதியில தான் நடந்திருந்தது. இந்த சம்பவம் பற்றி பெரிதாக நான் யூடியூப் தளங்களில் செய்திகளாக பார்க்கவில்லை. அதே சமயம் ஒரு பெண்ணாக இந்த ஒரு விடயத்தினை பார்த்துவிட்டு இன்னைக்கு மேலதிக செய்திகளை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கடந்து செல்ல முடியாது. இதனை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்கின்றது. நான் நிச்சயமாக இந்த விடயத்தை பற்றி பேசலாம் என்று இருந்தேன். அந்த வகையில தான் இதனை முதலாவதாக இன்னைக்கு நான் எடுத்திருந்தேன். அதே சமயம் குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை பற்றி தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஷ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கன்னிவெடி அகற்றுகின்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு பெண் ஒருவர் பணிபுரிகின்றார். அதாவது கன்னிவெடி அகற்றும் பணியாளராக பணிபுரிகின்றார். குறிப்பிட்ட அந்த பெண் வேறொரு பெண்ணை பற்றி தவறான தகவல்கள் அல்லது தவறாக அவரை பற்றி பேசியிருக்கின்றார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அப்படியாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதாவது இன்னொரு பெண்ணை பற்றி இவர் அவதூறு பரப்பினார் என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்த சமயத்துல இவர் யாரை அவதூறு பரப்பினாரோ அந்த பெண்ணினுடைய கணவரால இந்த பெண் தாக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அவர் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்புகின்ற சமயத்திலே அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்களை ஒரு பேருந்திலே கொண்டு அந்த பகுதியில் இறக்கிவிட்டு செல்கின்றார்கள். அதாவது அந்த பெண்ணை அந்த பகுதியில் இறக்கி விடுகின்றார்கள். ஏனைய ஊழியர்கள் அந்த பேருந்திலேயே இருக்கின்றார்கள். இந்த சமயத்துல அந்த பெண் இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகின்ற அந்த சமயத்துல அந்த பேருந்துல இருந்து இறங்கினா அந்த ஒரு சிறிய தூரத்துக்குள்ளேயே குறிப்பிட்ட அந்த நபர் காட்டு மிராண்டித்தனமாக அந்த பெண்ணை தாக்கி இருந்தார். குறிப்பாக அது ஒரு பெரிய தடி போன்ற ஒரு விஷயத்தினாலதான் அவர் தாக்கி இருப்பார். ஆனால் அதே சமயம் அது வேறு சில இடங்களிலே சொல்லப்பட்டது அது தடி கிடையாது, அது ஒரு கம்பி அப்படின்னு சொல்லி. ஆகவே ஒருவேளை தடி என்றாலே அவர் தாக்குகின்றது என்பது படுகொடூரமாக இருக்கின்ற சமயத்தில் அது கம்பியாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்றது அடுத்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிடங்களாக அந்த நபர் தனியாக அந்த நபர் அதிலே வைத்து அடிப்பார். ஆனால் அதிலே ஒருவர் தான் இருக்கின்றாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதிலே ஒரு ஆக குறைந்தது ஒரு 20 பேராக இருந்திருக்க முடியும். அப்படி நிறைய பேர் நின்று சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பேருந்துக்குள்ளே இருந்தபடியாகத்தான் அந்த விடயத்தினை காணொளி பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களையும் கூட பகிர்ந்திருந்தார்கள். குறிப்பிட்ட அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் அந்த காணொலியை பதிவு செய்கின்ற சமயத்திலே அந்த பின்புலம் இருந்து வரக்கூடிய குரல் பதிவுகள் எவ்வாறு இருக்கின்றது என்றால், சென்று காப்பாற்றலாமா அல்லது சென்று பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது எங்களுக்கும் அடித்து விடுவான், எங்களுக்கும் அடிபட்டு விடும் என்கின்ற மாதிரியாக சில கருத்துக்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த நபர் அந்த பெண்ணை தாக்குகின்ற சமயத்திலையும் கூட பல தடவைகளில் மன்னிப்புகள் அப்படின்னு தான் சொல்லுகின்றார். இடையிலே ஒரு பெண் சென்றும் தடுக்க முயல்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அம்மா என்றும் பார்க்க மாட்டேன், தள்ளி சென்று விடு என்கின்ற மாதிரியாக அவர் சில வார்த்தைகளை அந்த இடத்திலே பயன்படுத்துகின்றார். அதன் பின்னராக இந்த பெண்ணும் சற்று விலகுகின்றார். அதே சமயம் அவருமே மன்னிப்பு கேட்கும்படியாக சொல்லுகின்றார். ஆகவே ஒரு தவறை அந்த பெண் செய்திருக்கின்றாராம். அதாவது அவருடைய மனைவியை இட்டு அவர் தவறு செய்திருக்கின்றார். ஆகவே அதற்கான தண்டனையை இவரே கொடுத்து கொண்டார். அதாவது அந்த பெண்ணுக்கு தண்டனை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் அந்த இடத்திலேயே தானே அந்த பெண்ணை அடித்து அதற்கான தண்டனையை வழங்கிவிட்டார் போன்றுதான் அந்த ஒரு விடயம் இருந்தது. ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அதன் பின்னராக அந்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி
முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச சபைக்கு முன்னதாக அப்பகுதி வாழ் மக்கள் வந்து போராட்டம் ஒன்றினை வந்து முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த நபர் வந்து அதன் பின்னராக தலைமறைவாகி இருந்தார். ஆகவே அவரை உடனடியாக கைது செய்யும்படியாக அவர்கள் வந்து ஒரு சின்ன போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலைமையில அந்த இடத்துல அவ்வளவு பேர் நின்றீர்கள், அவ்வளவு பேருமாக இணைந்து சென்றிருந்தால் கூட அந்த ஒரு நபரை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஒருவராக சென்றால் நிச்சயமாக அவர் உங்களை எதிர்த்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் அதனை காணொலி பதிவு செய்கின்ற சமயத்திலையும் சரி, நின்று வேடிக்கை பார்க்கின்ற சமயத்திலையும் சரி, அந்த பெண்ணை சென்று காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு குழுவாக யாருமே முன்வரவில்லை என்றது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட போது, இந்த காணொலி பகிரப்பட்ட போது பலரினுடைய ஒரு ஆதங்கமாக இருந்தது. அதே சமயம் சிலர் வந்து அதற்கு எதிரான கருத்துக்களையுமே தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும், தங்களுடைய கருத்துக்களை பகிர்கின்றார்கள். அதே சமயத்தில் உண்மைக்குமே இவ்வாறு ஒரு பெண் நடுவீதியில் அல்லது பொது இடத்திலே தாக்கப்படுகின்ற சமயத்திலே அதிலே தாக்குகின்றவரை விட அதனை வேடிக்கை பார்ப்பவர்கள் என்பது வந்து உண்மைக்குமே ஒரு ஆபத்தான ஒரு மனநிலை. நிச்சயமாக இவ்வாறான ஒரு மனநிலை எங்களுக்குள்ளே வரக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் அதன் பின்னராக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னராக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி தகவல் வழங்கப்பட்டதன் பின்னராக அவர் ஒட்டுசுட்டான் போலீசாரிடம் சென்று குறிப்பிட்ட அந்த நபரை கைது செய்யும்படியாகவும் அவர் வலியுறுத்தி இருந்தார். அதன் பின்னராக அந்த நபரையும் தலைமறைவாக இருந்த நபரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில உண்மைக்கும் இந்த ஒரு விடயம் எப்படி நடந்தது அப்படி என்று சொல்லி நான் சொல்வது மட்டுமல்லாமல் இதனையும் விட மேலதிகமான ஒரு விடயத்தை நான் சொல்ல இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பொது வழியில யாரோ ஒரு பெண்ணுக்கு யாரோ ஒரு நபர், அது அவருடைய குடும்பத்துடன் தொடர்புபட்ட ஒரு பெண்ணோ அல்லது அவர்கள் இருவரும் கணவன் மனைவியோ கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பொது வழியிலே அப்படி ஒரு கொடுமையான தாக்குதல் அந்த பெண்ணுக்கு நடக்குது என்று சொல்லி நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். அதே சமயம் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பெண்கள் பல்வேறு ரீதியான முறையில பல கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் இன்றைக்கு வரைக்குமே அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இதனை வந்து குடும்ப வன்முறைகள் என்று கூட சொல்ல முடியும். ஆகவே இப்படியான விடயங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளேயுமே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலே பார்த்த அளவுக்கு தாக்குதல்கள் வந்து அவர்களுடைய வீடுகளிலேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பிலே நிச்சயமாக பெண்கள் விழிப்பாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். உங்களினுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிந்தித்து அதற்கான சரியான முறைகளில் சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவே பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்கின்ற பொழுது பெண்களாக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதே சமயம் நாங்கள் இரண்டாவது விடயத்தை பற்றி விரிவான தகவல் என்று சொல்லி பார்ப்போமானால், இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய அழைப்பின் பேரில் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை, இலங்கைக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இன்றைய நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக இலங்கை வருகிறார். அதே சமயம் அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு வந்து நாளை காலை வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய சுதந்திர சதுக்கத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவு செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. அதே சமயம் இவருடைய வருகையின் பொழுது நடக்க இருக்கிற விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், ஏற்கனவே நான் இது பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருப்பேன். அதில் மேலோட்டமாக சில விடயங்களை சொல்லி இருக்கிறேன், இந்த விடயங்கள்லாம் நடக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. இந்த நிலைமையில இந்த 3 நாள் கொண்ட விஜயத்துல அவர் செய்ய இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கலந்துரையாடல்களையும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல்களை வந்து மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதே சமயம் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் வந்து கைச்சாத்திடப்பட இருக்கின்றன. அதிலேயும் முக்கியமாக சொல்ல போனால் பல திட்டங்கள் வந்து இவரின் மூலமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினுடைய துணையுடன் இலங்கையிலே நடைபெற இருக்கின்ற சில செயல் திட்டங்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவற்றிலே பெயர் சொல்லக்கூடிய மாதிரியாக திருகோணமலையில இந்திய ஒத்துழைப்புடன் முன்னெடுக்க இருக்கின்ற சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் மற்றும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய 5000 மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம், 5000 வணக்க ஸ்தலங்களின் கூரைகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை நிறுவும் திட்டம், இந்த திட்டங்கள் அனைத்துமே இந்த திட்டங்கள் அனைத்துமே இணைய வழியினூடாக நரேந்திர மோடிஜி அவர்களினால் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றன. அதே சமயம் அவர் மறுதினம் வந்து அனுராதபுரத்துக்கு வந்து செல்ல இருக்கின்றார். அனுராதபுரத்திலே இந்திய அரசின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட
மகப அனுராதபுரம் தொடருந்து சமிக்ஞை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையையும் அவர் திறந்து வைக்க இருக்கின்றார். அதன் பின்னராக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மீண்டுமாக அவர் இந்தியாவுக்கு திரும்புகின்றார். இந்த மாதிரியாகத்தான் அவருடைய இந்த 3 நாள் கொண்ட இந்த உத்தியோகபூர்வ விஜயம் இருக்கின்றது. அதே சமயம் இன்றைய தினம் அவர் வருகின்றார். இதன் பின்னராக என்னென்ன நடவடிக்கைகள் நடக்கின்றது என்று சொல்லி கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களையும் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். அவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்றதுக்கு நீங்கள் சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதன் ஊடாக அது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.